அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 11/2/2025 வரை வக்ரபலத்துடன் வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. பொதுவாக ராசியின் அதிபதியான குரு பகவான் வக்ரம் பெறுவது அவ்வளவு சாதகமான அமைப்பு இல்லை என்றாலும் கூட அவர் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. ராசியின் அதிபதியாகவும் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவானின் வக்ரம் திடீர் கோடீஸ்வர யோகத்தை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. அதற்கு பிறகு 11/2/2025 பிறகு பலம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பால் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் 6ஆம் இடத்தில் வலுவாக பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களில் சஞ்சரிப்பார். மே மாதத்தில் இருந்து மிக வலுவாக சப்தமஸ்தானத்திற்குள் நுழைந்து விடுவாருங்க. இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் மட்டும் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். ஆனால் அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய தருணம் என்பது ராசியின் அதிபதியான குரு பகவான் வக்ரம் பெற்றாலும் திடீர் கோடீஸ்வர யோக வாய்ப்புகளை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான குரு பகவான் தனது சுப பார்வையால் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறாருங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை 2, 10, 12 ஆகிய இடங்களில் பதிகிறது. தனஸ்தானத்தில் பதிவதால், குடும்பஸ்தானத்தில் பதிவதால் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகும். கடன் சார்ந்த தொல்லைகள் மற்றும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் போன்றவை விலகி நல்ல மாற்றத்திற்கு அடித்தளம் செய்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் களைந்து எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பமும் நிச்சயமாக தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் நிறைவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அதைவிட விரயஸ்தானத்தையும் வலுவாக பார்க்கிறார். எனவே வக்ர பலத்துடன் சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான குரு பகவான் வக்ர பலத்துடன் விரயஸ்தானத்தை பார்ப்பதால் விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் அலைச்சல் சிரமம் அதிகரித்தாலும் கூட அதனால் மிக பெரிய அளவில் ஆதாயமும் நன்மையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவேதான் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் பல்வேறு வகையான தடைகள், சங்கடங்களை களைந்து நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது 4ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறுவதால் உடல்நல ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. மற்றபடி சுப நிகழ்வுகள், குடும்ப ரீதியாக வரக்கூடிய வருவாயில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் போன்றவற்றை நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பாருங்க. மன கவலை தீரக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் மிக சிறப்பாக கையாளுவதற்கான வழி செய்து கொடுக்கிறாருங்க குரு பகவான். அதோடு மட்டுமல்லாது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் கைதேர்ந்த நபர்களால் ஆலோசனை நிறைவாக பெற்று மிக சிறப்பான மாற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. உத்தியோகம், தொழில் ரீதியாகவும் ஏற்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய மூல பிரச்சனை என்ன என்பதை அறிந்து அதற்கு தீர்வு காண்பதற்கான நல்ல யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதி வக்ரம் பெற்றாலும் கூட பல்வேறு வகையான சங்கடங்களை களைந்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். இது நிச்சயமாக மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் பல்வேறு வகையான சங்கடங்களை தங்களுடைய வாழ்வில் இருந்து விரட்டி அடைத்து எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பமான மனநிலை போன்றவற்றை தவிர்த்து சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்தவரைக்கும் குரு, சூரியன் உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக இந்த தருணத்தில் வலம் வருவதால் பண நெருக்கடிகள் மிக பெரிய அளவில் உங்களை விட்டு விலகுங்க. குடும்பத்தில் சந்தித்து வரக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்களை திட்டமிட்டு சரி செய்வதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் உண்டு. புதிய கடன்கள் வாங்காமலே பல பணிகளை திறன்பட செய்து முடிப்பதோடு பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிச்சயமாக நிறைவாக கிடைக்க போகிறது. பல்வேறு வகையில் உங்களை டென்ஷனை அதிகரித்து வந்த பல விஷயங்கள் இந்த தருணத்தில் சிறப்பாக முடிவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. திருமண வயது வந்த தனுசு ராசிக்கார பெண், ஆண் என இருவருக்கும் திருமண பாக்கியம் நிறைவாக கிடைக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதால் குடும்பத்தில் குதூகலமும் மகிழ்ச்சியும்
அதிகரிக்கக்கூடிய வகையில் குடும்ப உறவுகள் பலப்படக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது. எனவே நல்ல முன்னேற்றம் குடும்பத்தில் தித்திப்பாகவும் நிறைவாகவும் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இல்லத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. நெருங்கிய உறவினர்களின் வருகையால், நெருங்கிய உறவினர்களின் உதவியால் பல அதிரடியான மாற்றத்தையும் இந்த தருணத்தில் வாழ்வில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில சந்தித்து வந்த அடிக்கடி ஏற்பட்டு வந்த விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். எதிர்பாராத நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் ஏற்பட்டு வந்த சங்கடங்கள் நீங்கி உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு என மனதிற்கு பிடித்த நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் மற்ற துறைகளை காட்டிலும் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு வாய்ப்பு மிக வலுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. எனவே தொழில்துறை, வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய கடுமையான போட்டிகள் விலகி நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சிறப்பாக பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது புதிய ஒப்பந்தங்கள், ஆர்டர்கள் நிறைவாக கிடைக்கும். பல்வேறு வகையான தடைகள், சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் மிகவும் சாதகமாக வலம் வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய வாய்ப்புகள் எந்தவிதமான குறைவும் இன்றி கிடைக்கும். வருமான உயர்விற்கான நல்ல வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் நிறைவாக அமையும். கலைத்துறையில் உள்ள பல பிரச்சனைகள் சிறப்பாக கையாண்டு நல்ல வளர்ச்சியை உறுதி செய்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்கள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றத்தை மிக வலுவாக சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. மக்கள் மத்தியிலும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும். மாணவர்களின் கல்வியில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறைந்து கல்வியில் நல்ல முன்னேற்றம் மாணவர்களுக்கு மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது. ஞாபக சக்தி அதிகரிக்கும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றம் கல்வியில் உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாயும் சாதகமாக இருப்பதால் புதிதாக நிலம் மற்றும் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். பாடுபட்டு கடுமையாக உழைக்கக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது பழைய கடன்களை அடைப்பதற்கான வழி உண்டு. கால்நடை வளர்ப்பிலும் முன்னேற்றம் கிடைக்கும். பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விதமான வாய்ப்புகளும் தடையில்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ராசியின் அதிபதியான குரு அள்ளி கொடுக்கிறார். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக தனுசு ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ராசியின் அதிபதியான குருவின் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் தடைகள் நீங்கி தங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.